கலா, மழை நல்லா விரைச்ச உடனே தர நல்லா இருக்குல்ல? ஆமாம் மைனி, நேத்தெல்லாம் ரோட்டில் நடக்க ஆவலைன்னு என் வீட்டுக்கார சொல்லிட்டு இருந்தாவ பார்த்த கிடங்க. ஒரே சகதியும் அதுவுமா அப்படி இப்படி கிடக்குவு அப்படின்னாவ. நேற்று ஒரு நாள் மழை பெய்யாத உடனே பரவாயில்லல்ல ஏக்கா? அப்போ நேற்று செந்திலனே நடக்காம பறந்து போனாவளோ? நின்சி, உனக்கு வாய். அந்த பிள்ளை இப்போவாது நல்லா சிரிச்சிட்டு போட்டுட்டி. அந்த வீட்டில் 4 செவுத்துக்குள்ளே கிடந்து மாமியாரும் பேசாது, மாப்பிள்ளையும் சும்மா வள்ளு வள்ளுன்னு கிடப்பான். இப்படியாவது கொஞ்சம் சிரிச்சிட்டு போட்டான். ஆமாம் மைனி, அதுவும் சரிதான். ஆமாம் பத்தியலா ஏக்கா, இது அந்த சுசிலா அக்காளுக்கு மொவாதானே? ஆமாட்டி, அவதான். அவ குழுவில் லோனு கூட கட்ட முடியாமல் இருக்கா. இவ்வளோளுக்கு வந்திருக்க வாழ்வை பார்க்கலையா? ஏன் மைனி, என்ன இதில் இருக்க ஸ்கூலுக்கு அவள் நடந்து போக மாட்டாளாம்ட்டி. பஸ்ஸில் தான் போவேன்ட்டு நிற்கல அந்த பஸ்ஸுக்கு காவலுக்கு. அப்படியாக்கா? அந்த பிள்ளை டெய்லி அப்போ பஸ்ஸில் தான் போகுமோ? ஐயே, நம்ம பிள்ளைகள கூட அவளும் போகலாம்ல மைனி. அழகா இந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து நடந்து தானே போகுது. அழகா கூட போகலாம். மழை பெஞ்சா அந்த மாதிரி நாளில் கூட இப்படி போனால் சரி. டெய்லி பஸ்ஸில் போகணும்னா எக்கா, அது பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீ தானேக்கா, அதனால அந்த பிள்ளை போகுமா இருக்கும். இல்லை லின்சி, பஸ் டிக்கெட் ஃப்ரீன்னு இப்போ தானே கொண்டு வந்தானுவேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஃப்ரீயாவா கொடுத்தானுவேன். அப்போமே அந்த பிள்ளை அப்படி தான் போவோம், நடந்து போவாது. ஆமாக்கா, பின்ன இந்த பக்கத்தில் தானே ஸ்கூல் இருக்கு, அதுக்கு போய் பஸ்ஸுக்கு காவல் நிற்க நேரத்துக்கு நடந்து போயிடலாமே. அது மற்ற பிள்ளைகள்கிட்ட ஒன்றும் ரொம்ப பேச ஒன்றும் செய்ய மாட்டா பார்த்துக்க. அப்படியே இருப்பா, ஒரு ஏதோ பெரிய ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தது மாதிரி. கொஞ்சம் அந்த பிள்ளை கொஞ்சம் அந்த தலக்கணம் பிடிச்சது போல கேட்டி. ஆனால் இன்னைக்கு அவள் ஸ்கூலுக்கு ஒன்றும் போகலை போல, கையில் பேக் ஒன்றும் இல்லை பார்த்தியா? ஆனால் அந்த சுசிலாக்கா கொஞ்சம் பாவம் தான் பார்த்தியாளா. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்ல இதுதான். ஆனால் என்ன, அந்த குழுலான் வைக்காததுனால எல்லாத்துட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காவ. என்ன செய்யறதுக்கு லின்சி, நேற்று பின்ன அவ்வளோ தூரம் சொன்ன பிறவும் அப்படி வந்திருக்கா பாத்தியா? அப்போ என்னது இது, மேடம் வாராவன்னு சொன்ன பிறவும் இப்படி பண்ணியிருக்கா. மேடம் என்ன சொன்னாவ பத்தியா? உங்களுக்காக நான் இனி அடுத்த வாரம் மெனக்கெட்டு வர வேண்டியது இருக்குது. அவியலுக்கும் சங்கடம் தானே லின்சி. பிறகு சாயந்தரம் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னவர்லாக்கா, வந்தாவளா? ஆமாம் லின்சி, பிறகு சாயந்தரம் ஒரு 6:30 மணி போல் வந்து கொடுத்தா. அதனால தானே இன்னைக்கு சுபிதா நான் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துடுறேங்கான்னு சொல்லிட்டு போயிருக்கல்ல. அது யார்கிட்டையாவது கடன் தான் வாங்கியிருப்பா. அதை நேற்று 2 மணிக்கு முன்னாடி கொண்டு வச்சிருக்கலாம்ல அழகா. எக்கா, சுசிலா கழக மோளா கூப்பிடட்டா, பேசுவோமா? சரி, கூப்பிடுறியானா கூப்பிடு. வம்புழுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாட்டி? அப்படி இல்லைக்கா, வம்புழுக்கணும்னு இல்லை. ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைலாக்கா, உங்களுக்கு தெரியும் அவளை, எனக்கு தெரியாதுல்ல, பேசுவோன்னு தான். உனக்கு ஆசையா நாங்கள் கெடுக்கும், பேசிட்டு போ. ஏ பிள்ளை பிள்ளை, நீ சுசிலாக்களுக்கு மோவாதானே? ஆமாம், நான் சுசிலாக்க மகாதான். நீங்கள் யாரு? ஏம்மா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி பேசுதா? நான் நீ சுசிலாக்களுக்கு மோவான் தானே கேட்டேன். ஆமாங்க வேண்டியதான், அதனால் நீங்கள் யாருன்னு ஒரு மாதிரி தும்முறா கேட்கா. நான் ஒன்றும் தும்முறா எல்லாம் உங்கள்கிட்ட பேசலை. நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பேச்சு பேசுனீங்க? ஆ ஏம்மா, நாங்கள் ஒன்றும் தப்பாக பேசலை. நாங்கள் ஏதாவது தப்பாக பேசணுமா? எங்கள் அம்மாவை என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் பேசுனீங்க? என்ன லின்சி, என்ன அவள் என்ன சொல்லுதா? ஒன்றும் இல்லைக்கா, இருங்க நான் பேசுகிறேன். ஒன்றும் இல்லை. நான் சொன்னேன்ல லின்சி, அவள் கொஞ்சம் துமுறு பிடிச்சவாதான்னு. சுசிலாவும் பாவம், குமாரம் பாவம். ஆனால் இவா கொஞ்சம் துமுறு தான். நான் துமுறு பிடிச்சவன் நீங்கள் பார்த்தியளோ? எல்லாம் பார்த்தது மாதிரி சொல்கிறிய? நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பேச்சையெல்லாம் பேசிகிட்டு இருந்திய? லேட்டி, என்ன வாய் நல்லா நீளுவு? நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நாங்கள் உள்ளது தான் சொன்னோம், எதையும் மறைச்சோ பொய்யோ பேசலை, சரியா? நீங்கள் எல்லாம் கண்டது மாதிரி சொல்லுவிய. நீங்கள் ஒரு நாள் குழுல ரூபா வைக்கலனாய்க்கு ஒரு மாதிரி பேசிடுவியளோ? பிள்ளை, இப்போ நீ எதுக்கு கோவப்படுதா? நாங்கள் ஏதாவது தப்பாக பேசணுமா? நாங்கள் எதுவும் தப்பாகவே பேசலை. அது சுசிலா கழுக்க மோவலான்னு பேசணும். அப்போ உங்கள் அம்மைய பேச்சு வந்து அவ்வளவுதான். நீங்கள் நான் நடந்து போக மாட்டேன், பஸ்ஸில் தான் போவேன்னு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களா? ஆமாம், நாங்கள் உள்ளதை தானே சொன்னோம், பொய்யாடி சொன்னோம். நான் பஸ்ஸில் போகிறேன், நடந்து போகிறேன், அதையே நீங்கள் பார்க்க போறிய? நீங்கள் அதுவளை எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது.
அதை பார்க்குறதுக்கு எங்கள் அம்மையும் அப்பாயும் இருக்காவ. நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பேசுறிய? ஏட்டி பேசுக்கேற்ற மாதிரி பேசு. என்ன வாய் ரொம்ப தான் நீண்டுட்டு போகு. நீங்கள் என்ன ஒன்று அடக்கண்டாம். உங்கள் வீட்டு பிள்ளையில நீங்கள் அடக்குனா போதும். எங்கள் வீட்டு பிள்ளைகள் இப்படி சொல்ல வழி கேட்காம தான் தெரிய வாட்டி ஒன்ன மாதிரி. ஆமாம், உங்கள் வீட்டு பிள்ளைகள் சொல்ல வழி கேட்டுட்டு நல்லா இருக்குல்ல, அதான் அப்போ பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. என்ன எதுக்கு வந்து பார்த்துட்டு கிடக்குறிய? ஏம்மா அவைய சொன்ன பிறகு கூட நான் நம்பலை. உனக்கு வாய் கொஞ்சம் நீளந்தாம்மா. ஆமாம், எனக்கு வாய் நீளம் நிவிய பார்த்தாவ. அளந்தியல்ல, எவ்வளோ நீளத்துக்கு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். வாய அழக்காளோல வாய. ஏட்டி நான் சொன்ன நாட்டி அவளை கூப்பிட்டு வம்பளுக்காதன்னு சொன்ன நாட்டினா. ஏக்கா பக்கத்து வீட்டு பிள்ளைலாக்கா, எனக்கு தெரியாதுல்லாக்கா, அதனால கேட்டேன். ஆமா லின்சி, நீ கேட்டா சரி. அவ எப்படி பேசுகான்னு நீ பார்க்கலையா? இப்போ என்னத்தை பேசினாவ? என்னத்தை பார்த்துக்கிட்டிய பேசினத? இவள்கிட்ட வந்து பேசினதுக்கு நம்மளை நாமே அடிச்சுக்கிடணும். அடிச்சுக்கிடுங்க, எல்லாரும் அடிச்சுக்கிடுங்க, எனக்கு என்ன? பிள்ளை வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு. இந்த அளவுக்கெல்லாம் ஆடாத பிள்ளை. ஆமாம், ஆடுகாவ கிடந்து டான்ஸாக ஆடிட்டு கிடக்கேனா? உங்களுக்கு தான் நேரம் போகாமல் ரோட்டில் கிடந்து, அதுவும் பஸ் ஸ்டாப்பில் கிடந்து ஆடுதிய கிடந்து. ஆமாட்டி, நாங்கள் ஆடணும். தையத்தக்கான ஆடுனதை நீ பார்த்தா? குமார் வரட்டு, இன்னைக்கு குமார் வரட்டு டீ. ஆமாம், டெய்லி இலக்கி கொடுத்து எங்கள் அம்மைக்கும் அப்பாய்க்கும் சண்டை வர வைக்கிறது தானே உங்களுக்கு வேலை. பிள்ளை இப்படி எல்லாம் சொல்லாத. உங்கள் வீட்டில் என்னைக்கு சண்டை நடந்து? சும்மா அப்படியே சொல்லாத. இவ்வளோ நாள் நடக்கலல்ல, இன்னைக்கு நடக்கும் உங்களால் தான். இவ படிக்க பிள்ளை மாதிரியாட்டி பேசுகா. வாயை பற்றியா வாய்? உங்கள் பிள்ளை படிக்க கிளாஸில் போய் கேட்டு பாருங்க. சமியா உங்கள் பிள்ளைக்கு பேர் மூத்தவா, அவளுக்கு வாய் ஸ்கூலே பேசுவு போய் கேட்டு பாருங்க. என் பிள்ளைகள் வாய் பேசினாலும் மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதையாக நடந்துக்கிடும். யாருக்கு மரியாதை கொடுக்கணுமோ எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கும். ஒன்ன மாதிரி இப்படி மரியாதை இல்லாமலாம் நடந்துக்கிடாது, சரியா? எங்கள் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ பேசாதட்டி. ஆமாம், உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாது. பிள்ளை நீ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா? வச்சு இழுத்துட்டோம் நாண்டால. என்ன அடிக்கிறதுக்கு நீங்கள் யாரு? யார்கிட்ட கேட்டு என்ன இப்படி எல்லாம் பண்ணுறிய? நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாப்பில் சும்மா தானே இருந்தேன். என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணுறிய? உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி பேசிக்கிட்டிய. அப்போ கூட நான் அமைதியாக தானே இருந்தேன். ஏதாவது உங்கள்கிட்ட வந்து பேசினேனா? ஏதாவது உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேனா? என் வேலையை பார்த்துட்டு தானே நான் இருக்கேன். நடிக்காத. இந்த அழுவை என்ன வேற எங்கேயாவது வச்சுக்க. பேச மட்டும் பேசினியா நல்லா? தள்ளுங்க மீனியும் 2 போடுவோம். ஏன் இப்படி எல்லாம் பண்றிய? நான் உங்களை ஏதாவது பண்ணனா? பொய் சொல்லாதீங்க. நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க நீங்க? ஆமா பிள்ளை, நாங்க அங்க வந்துட்டு இருக்கும் போதே நீங்க நின்னியா? அப்ப சும்மா லட்சுமி அக்கா சொன்னாவ, அந்த பிள்ளைய பயமுறுத்துவோமா, இப்படி பேசுவோம், என்ன சொல்லுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னாவ. புரியுவா? அதனாலதான். ஆமாம்மா, சுசீலாவும் பாவம், குமாரும் பாவம். உனக்கு எங்கேருந்து வாய் வரும்? நீ நல்லா சைலண்டாக தான் இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதா? மைனி ஆனால் நல்லா கோவம் வருது பார்த்துக்கிடுங்க. நம்ம பேசின உடனே அவளுக்கு கோவம் வருது. 1000 இருந்தாலும் தள்ளைய சொன்ன உடனே கோவம் வருது பத்தியாளா? எப்படி அமைதியாக இருந்த பிள்ளை கோவம் வந்த உடனே நல்லா பேசுகல்ல. ஆமாக்கா, நல்லா பேசு பத்தியாளா. பிள்ளை நாங்கள் ப்ராங்க் தான்மா பண்ணணும். நீ பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறதையும் நாங்கள் சும்மா தான் சொன்னோம். உங்கள் அம்மா சொல்லியிருக்காவ, உனக்கு கொஞ்சம் காலெல்லாம் நடந்தா வீக்கம் போடும், எல்லாம் எங்களுக்கு தெரியும் பிள்ளை. சும்மா உன்னை ப்ராங்க் பண்ண, சரியா? போங்க. நான் நல்லா பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்கு நீ சைக்கிள் கேப்பில் சமியெல்லாம் இழுத்துட்டியம்மா. சமி வாயடிப்பா, அது எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா வாயடிப்பான்னு எனக்கு தெரியும்மா. எவ்வளோ அடி வாங்குகா. அப்போ நீங்கள் ப்ராங்க் தான் பண்ணியலா உண்மையாவே? சரி.